சேர்க்கவே கூடாது. முயலும் வெல்லும் ஆமையும் வெல்லும் முயலாமை வெல்லாது. கொஞ்சம் ஃப்ரெண்டா இல்லை சப்ஸ்கிரைபரா இல்லை வியூ. வணக்கம். இப்போ சமீபத்திய ட்ரெண்டாக இருக்கிறது வந்து ஃபுல்லாக எல்லாருமே யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுறது அப்படின்றது தான் இப்போ நிறைய பேர் வந்துட்டு பரபரப்பாக அதை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு நார்மல் யூடியூபர் கொஞ்சோண்டு சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்கிற ஒரு லேடியை தான் நம்ம இப்போ மீட் பண்ண போகிறோம். அவங்க மிஸ்ஸஸ் உமா. வணக்கம் உமா. வணக்கம் மேம். ஓகே, இப்போ உங்களுடைய சேனலை பற்றி ஒரு 2-3 இன்ட்ரோ எங்களுக்கு கொடுங்க. என் சேனல் பேர் வந்து ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் குக்கிங் வீடியோ தான் இருக்கும். ஷார்ட்ஸும் லாங் வீடியோ ரொம்ப கம்மியாக தான் போட்டுட்டு இருக்கேன். ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து ஓரளவு மென்டல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நீங்க பண்ணி தர வீடியோஸ்ல இருக்குதா? கண்டிப்பா இருக்கு. அதுக்கு வந்து வியூஸ் போகும்போது இப்போ ஒரு சில வீடியோஸ் வந்து வியூஸ் போகாது, சில வீடியோஸ் வந்து நல்லாவே வியூஸ் போகும். போகும்போது நம்ம அடுத்த வீடியோ போடணும் அப்படின்ற எண்ணம் வரும். சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாலே உங்க சுற்று வட்டாரம், உங்களுடைய நட்பு வட்டாரம், உறவினர் வட்டாரத்துல உங்களுடைய இமேஜ் ஏதாவது இம்ப்ரூவ் ஆகுதா இல்ல இதாகுதா? யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் ரிலேஷன்ல சேர்க்கவே கூடாது. அதுல வந்து அவங்க வந்து முன்னாடி நல்லதா சொன்னாலும் பின்னாடி ஏதுக்கு வேலை இல்லைன்ற மாதிரி தான் பேசுவாங்க. உங்களுக்கு கிடைச்ச ஒரு நல்ல பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் என்ன? உங்க வீடியோ பார்க்கும் போதே சாப்பிடணும்னு தோணுதுன்றது எனக்கு வந்து என்னோட சைட்ல இருக்கவங்க, என் ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ இல்லாம காமனா பப்ளிக் கிட்ட இருந்து வந்த கமெண்ட் அது ஒண்ணு இருக்கு. அது இப்பவுமே நினைவு இருக்கு. நெகட்டிவ் கமெண்ட் வந்தது உங்களுக்கு? இது வரைக்கும் அப்படி ஒன்றும் வரல. உங்கள மேக்ஸிமம் என்ன ஸ்பெஷலைஸ் பண்ணி நீங்க வந்து குக்கிங் தான் போட்டுட்டு இருக்கேன். நல்ல குக்கா? நல்ல குக்கான சாப்பிட்ற நீங்க தான் சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு நான் குக் பண்றேன், நல்லா பண்றேங்கிற எண்ணம் எனக்கு இருக்கவே தான் நான் அந்த இதுல இறங்கினேன். இப்போ இதை நீங்க வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்சதுக்கு யாராவது இன்ஸ்பிரேஷனா இல்ல நீங்களே ஏதாவது நம்ம பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல வந்தீங்களா? இல்ல, நான் இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்கேன். அதுவும் மேக்ஸிமம் கிச்சன்ல தான் ஸ்பெண்ட் பண்றேன். ஸோ அதை பேஸ் பண்ணி நான் என்ன எப்படி நான் என்ன இது பண்ணிக்க முடியும்னு பார்க்கும்போது அந்த குக்கிங்கை வச்சு நம்ம யூடியூப் போடலாம். நான் வந்து ஏதாவது பண்ணிட்டே இருப்பேன் வீட்லயும் சரி, ஸ்நாக்ஸோ பசங்களுக்கு எது அப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு சொல்லிட்டு இப்போ மேக்ஸிமம் எல்லா லேடிஸுமே அந்த மாதிரி தான். நான் வந்து என்ன மட்டும் சொல்லிக்க முடியாது, எல்லாருமே அதான் பண்றாங்க. சரி, அதை நம்ம போடலாமே அப்படின்ற மாதிரி தான். இன்னும் கொஞ்சம் என் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல யாருன்னா வந்தா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப எனக்கா ஒரு எண்ணம், அப்ப நம்ம குக் பண்றோமோ அப்படின்ற எண்ணம் இருக்கவே சரி அதை நம்ம போடலாம் அப்படின்றது. சோ உங்களுக்கு தெரிஞ்சதை நம்ம கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாம எனக்கு அந்த போட்டோஸ் எடிட்டிங் அதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட், எனக்கு பிடிக்கும். இன்ட்ரெஸ்ட்ன்றது பிடிக்கும். சரி, இது ரெண்டுத்தையும் கலப்படமா கொடுத்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கேன். இவ்வளோ பெரிய ஒரு காம்படிஷன் இப்போ யூடியூபர் சொன்னா தடுக்க வேண்டாம். யூடியூப் தான், யூடியூப் சேனல் தான் யூடியூபர்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் ஆரம்பிச்சு எல்லாரும் பண்றாங்க. இந்த இவ்வளோ பெரிய காம்படிஷன்ல உங்களால் அதுல வந்து சர்வை பண்ண முடியும்னு உங்களுக்கு தோணுதா? சர்வே பண்ண முடியுன்றதை விட நான் ஸ்டார்ட் பண்ணது வந்து என்னோட ஆசை, என்னோட லட்சியம்ன்றது சொல்ல முடியாது. எனக்கு பிடிச்சிருந்தது, அதை செய்யறேன். இப்போ சர்வே பண்ணும் போது திடீர்னு ஏதாவது மிராக்கல் நடக்கலாம். யூடியூப்பை பொறுத்த வரைக்குமே மேக்சிமம் மிராக்கல் தான். அப்படியே இல்லையா, கூகுள் ஆட்ஸ் எல்லாம் பண்றாங்க. கண்டிப்பா அதுல ஜெயிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி மிராக்கல் நடந்து ஜெயிச்சுட்டுனா நான் வின் பண்ணேன் தானே. கண்டிப்பா. இப்போ உங்களுடைய இந்த சேனலுக்கு நீங்க ரெகுலரா நீங்க வீடியோஸ் போடும்போது உங்க ஹஸ்பண்ட், உங்க பசங்க எல்லாம் எவ்வளவு சப்போர்ட்டிவா இருக்கு? கண்டிப்பா. நான் எது செஞ்சாலுமே எங்க வீட்டுக்காரர் வந்து வீடியோ போட்டியா அப்படின்னு தான் கேட்பாரு. இதை எடுத்தியா, வீடியோ போட்டியா? என் பசங்களும்மா இதை செய்துவான், ஏதாவது பார்த்தாங்களா இல்ல வெளியே போய் ஏதாவது சாப்பிட்டாங்களா, அத என்ன இருக்கு ஏது இருக்கு அதெல்லாம் பார்த்துட்டு இதை செய்யுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லையா, இதை செய்யாதம்மா, இது வேண்டாம், இது நல்லா இல்லைன்னு சொல்லிடுவாங்க. இப்போ உங்களுக்கு நீங்க வந்து இந்த மைண்ட் ரிலாக்ஸேஷனா இதை ஃபீல் பண்றீங்களா இல்ல நம்ம வந்துட்டு ஜஸ்ட் இதை போடுறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது டென்ஷன் ஏதாவது தலைக்கு ஏத்துறீங்களா? டென்ஷன்லாம் கிடையாது. அது போடும் போதும் சரி, நம்மளுக்கு ஏதாவது வீட்டுல ஸ்ட்ரெஸ் இருக்கு, சண்டை பிரச்சனை அப்படின்னும் போது ஒரு வீடியோ போடுறோம்னா நம்ம முழுக்க நம்மளோட இதுவெல்லாம் அது மேல நம்மளோட இன்ட்ரெஸ்டோ நம்மளோட எண்ணம் எல்லாமே அந்த வீடியோ மேலேயும் அந்த குக்கிங் மேலேயும் போகும்போது நம்மளுக்கு இருக்க மற்ற டென்ஷன்லாம் கம்மி ஆகுது. வீடியோ வியூஸ் போச்சுனாலும் அடுத்த வீடியோக்கு நம்மளுக்கு நம்மளோட எண்ணம் தயாராயிடுது. அதனால எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ரெஸ் கம்மியே தான் ஆகுது. நான் ஒரு யூடியூபர் அப்படின்றதுல உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கு?
கண்டிப்பா சந்தோஷம் இருக்கு. இப்போ ஹஸ்பண்டும் சரி பசங்களும் சரி எங்க அம்மா யூடியூப் வச்சிருக்காங்க. சப்ஸ்கிரைப் பெருசா இல்ல, வியூஸும் பெருசா இல்லனாலும் வியூஸ் ஓகே. எனக்கு இது மெயின்டைன் நான் வந்து ரெகுலரா வீடியோஸ் போட்டா கண்டிப்பா என்னால ரீச் பண்ண முடியும். இந்த மாதிரி வெறும் ஒரு 1000-2000 சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் வச்சிருக்கிற யூடியூபர்ஸ் லட்சக்கணக்கா இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா நான் இதை நீங்க இப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு நீங்க என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? ஒரு வாக்கியம் மாதிரி சொல்லுவாங்கல்ல, முயலும் வெல்லும் ஆமையும் வெல்லும், முயலாமை வெல்லாது. அது உண்மை. அதனால நம்ம முயற்சி பண்ணிட்டே இருப்போம், கண்டிப்பா ஒரு நாள் சக்சஸ் ஆகும். இப்போ நீங்க 2000ன்றது நீங்க ஒரு 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸா வரணும்ன்றது என்னுடைய விஷஸ். ஓகே, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. இவங்கள மாதிரி இருக்கிற நிறைய யூடியூபர்ஸுக்கு இது ஒரு சாம்பிள். அதுக்காக தான் நான் இவங்கள ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ எடுத்தேன். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ. இப்படி இருக்கிற நீங்களும் எல்லாம் உங்க முயற்சியை தளர விடாதீங்க. உங்களை நீங்க எக்ஸ்ப்ளோஜர் பண்ணிக்கோங்க வெளியில. இந்த மாதிரி உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்களோ நீங்க அது குக்கிங் வீடியோஸோ எதுவாக இருந்தாலும் நீங்க அதை நீங்க வந்து அப்லோட் பண்ணுங்க. உங்களை நீங்களே வந்துட்டு கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா எப்பவுமே வச்சுக்க பாருங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம்.